தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பேங்க்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு கேட்டகரியில் 1400 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 1400 வேக்கன்சிஸுக்கும் ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, தமிழ் தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவே முடியும். இனிஷியல் பேசிக் பேவே 26,700 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் 38,000 40,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ கிடையாது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பிளேசஸில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த பேங்க் இல்லாத ஊரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பேங்க்கில் இருக்க கிளர்க்கு போஸ்ட்டை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூனியர் அசோசியேட் போஸ்ட்டு, அதாவது இதுதான் பார்த்திங்கன்னா கிளர்க்கு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஆகஸ்ட் 11 ஆகஸ்ட் 31 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இது தான். அதாவது sbi.bank.in/web/careers/current-openings இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓவரால் இந்தியா முழுக்க இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1410 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். இந்த 1440 போஸ்டிங்ஸ்மே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி வாரியான வேக்கன்சிஸ் பிரேக்கப் பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு 267 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 14 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 380 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 141 வேக்கன்சிஸ், ஜென்ரல் கேட்டகரிக்கு 608 வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மொத்தமாக பார்த்திங்கன்னா இங்கே வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரெகுலர் வேக்கன்சிஸு 7680 வேக்கன்சிஸும், பேக்லாக் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 1444 வேக்கன்சிஸ், மொத்தம் 8500க்கும் மேலே உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2026 இந்த டேட் படி 20 to 28 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது ஏப்ரல் 2 1998 ஏப்ரல் 1 2006 இந்த டேட்குள்ளே நீங்கள் பிறந்துறீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 31 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஸாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ் வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஃபீமேல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் விடோஸு, டிவோர்ஸ்டு உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் இந்த மாதிரி கேட்டகரியில் வர்ற ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கம்யூனிட்டி வாரியாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 35 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 38 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். ஓகேங்களா. அதுவும் பார்த்திங்கன்னா டிசம்பர் 31 2026 அந்த டேட்குள்ளே நீங்கள் இந்த கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம் இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், பாஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன், பாஸ் 3 பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு நடக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி,
ரீசனிங் எபிலிட்டி இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க்குக்கு 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன். இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ் இது ரிலேட்டடாக 50 கொஸ்டின்ஸ் வரும். ஜென்ரல் இங்கிலீஷில் 40 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 50 கொஸ்டின்ஸ், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் 50 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, மொத்தம் 190 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் எக்ஸாம் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு தான். ஓகேங்களா, இந்த எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் 10th 12th ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் தமிழ் ஒரு லாங்குவேஜை எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டு இருக்காது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வெர்பல் டெஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். வெர்பல் டெஸ்ட் வந்து 20 மார்க்குக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் மீடியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ்லேயுமே நீங்கள் வேணும்னா விண்ணப்பித்து அப்ளை பண்ணி எக்ஸாம் தமிழ்லையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 24,500 ரூபாயிலிருந்து 64,450 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்டார்டிங் பேசிக் பே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 26,730 ரூபா. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியே 46,000 ரூபாய் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மும்பை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் உங்களுக்கு 46,000 இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 கிட்ட உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ராபஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 6 months வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் பர்மனெண்ட் ஆகிடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகிரி எக்ஸ்எஸ் டிஎக்ஸ்எஸ் இந்த கேட்டகிரியில் வர பீப்புள்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மற்றவங்க அதாவது ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் 750 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். இதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலமே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது குவைரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி மொபைல் நம்பர் தரணுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதையுமே நீங்கள் படித்து பார்த்துருங்க. இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோயில் அல்லது கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வெள்ளூர், விருதுநகர், விழுப்புரம் இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அது என்ன ஃபைல் சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எப்படி அப்லோட் பண்ணணும், இது எல்லா ப்ரொசீஜருமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறதுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களோட ஃபோட்டோகிராஃபு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இங்கே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து ஃபோட்டோ கேப்சர் அப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் ஃபார்மேட் எல்லாமே இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆன்லைனில் ஈஸியாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் 1400 கிளர்க்கு போஸ்ட் வந்து எஸ்பிஐ பேங்க்லேருந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.